தமிழ்நாடு எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய 722 கேண்டிடேட்ஸ் மேல கிரிமினல் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. இதுல சீரியஸ் கிரைம் பாத்தீங்கன்னா 404 பேர் மேல இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஸ்பெசிபிக் சீரியஸ் கிரைம், அதாவது அட்டெம்ப்ட் டு மர்டர், அது பாத்தீங்கன்னா 44 பேர் மேல இருக்கு. கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் உமன் இந்த லிஸ்ட்ல 18 பேத்து மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 4023 கேண்டிடேட்ஸ் போட்டிடுறாங்க. அதுல 3992 கேண்டிடேட்ஸ்ல 722 பேத்து மேல கிரிமினல் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. மீதி 31 கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட் சரியா இல்லாததுனால அவங்கள வெரிஃபை பண்ண முடியல. இந்த ஒரு தரவுகள் எல்லாம் யார் வெளியிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏடிஆர்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், இவங்க கூட சேர்ந்து தமிழ்நாடு எலெக்ஷன் வாட்ச்னு சொல்லக்கூடிய இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து இந்த ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இதை கட்சி வைஸ் பிரிச்சு சொல்லணும்னா ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா மொத்தம் 170 கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க. அதுல 118 பேர் மேல கிரிமினல் கேசஸும் 60 பேத்து மேல சீரியஸ் கிரிமினல் கேசஸும் ஃபைல் ஆயிருக்கு. டிஎம்கே சைட் பாத்தீங்கன்னா 175 கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க. அதுல 70 கேண்டிடேட்ஸ் மேல கிரிமினல் கேசஸும் 32 கேண்டிடேட்ஸ் மேல சீரியஸ் கிரிமினல் கேசஸும் ஃபைல் ஆயிருக்கு. டிவிகேல பாத்தீங்கன்னா 231 கேண்டிடேட்ஸ், அதுல 92 பேத்து மேல கிரிமினல் கேசஸும் 43 பேத்து மேல சீரியஸ் கிரிமினல் கேசஸும் ஃபைல் ஆயிருக்கு. பிஜேபியில பாத்தீங்கன்னா மொத்தமா 33 கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க. அதுல 16 பேத்து மேல கிரிமினல் கேசஸும் 9 பேர் மேல சீரியஸ் கிரிமினல் கேசஸும் ஃபைல் ஆயிருக்கு. காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா 28 கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க. அதுல 14 பேத்து மேல கிரிமினல் கேசஸும் 5 பேர் மேல சீரியஸ் கிரிமினல் கேசஸும் ஃபைல் ஆயிருக்கு. என்டிகேல பாத்தீங்கன்னா 234 கேண்டிடேட்ஸ்ல 58 பேர் மேல கிரிமினல் கேசஸும் 34 பேத்து மேல சீரியஸ் கிரிமினல் கேசஸும் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு சொன்னாலும் இந்த கட்சிகள்லாம் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்ஸ்க்கு சீட் தரத நிறுத்துறது இல்ல. அதனால மக்களாகிய நீங்க சின்னத்தை பார்த்து ஓட் பண்ணாம உங்களோட கேண்டிடேட்ஸோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு ஓட் போடுங்க. நீங்க உங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்க வேட்பாளரோட பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு ஓட் போடுங்க. இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.